திருமதி திரௌபதி முர்மு மகாத்மா ஜோதிராவ் பூலேவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். ஜனநாயகம் இணையத்தில் லீக்கிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய விஸ்வநாத் சுரேஷ் 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை தட்டி சென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று காலை மகாத்மா ஜோதிராவ் பூலேவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். சம்விதான் சதனில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் குடியரசுத் தலைவர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மகாத்மா ஜோதிராவ் பூலே தனது வாழ்நாளை விளிம்பு நிலை சமூகங்களின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தவர் என்றும் பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை ஆற்றியவர் என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். சமூக சீர்திருத்தம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நீடித்த பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளார் என்றும் புகழாரம் சூட்டினார். ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதில் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் சமூக வலைதளத்தில் முழு திரைப்படமும் வெளியாகியுள்ளது. திட்டமிட்டு கசியவிடப்பட்டதா அல்லது யாரேனும் திருட்டுத்தனமாக வெளியிட்டனரா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள், புரொடக்ஷன் ஸ்டுடியோ தான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகத்தின் படத்தை தியேட்டரில் போய் பார்ப்பேன் என தெரிவித்த அவர், ஆதவ் அர்ஜுனா தேவையில்லாமல் பாஜகவையும் மத்திய அமைச்சர் எல் முருகன் பெயரையும் இழுக்கிறார். இந்த தப்பை செய்தது யாராக இருந்தாலும் அவர்களை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போடுங்க எனவும் கூறினார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி மங்கோலிய தலைநகர் உலான்பத்தாரில் நடந்து வந்தது. கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நடந்த ஆண்களுக்கான 50 கிலோ எடைப்பிரிவின் இறுதி சுற்றில் இந்திய வீரரான விஸ்வநாத் சுரேஷ் ஜப்பானில் டாய்சா யுவாயை சந்தித்தார். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய விஸ்வநாத் சுரேஷ் 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார். விஸ்வநாத் சுரேஷ் சென்னை பெரம்பூரை சேர்ந்தவர். ஒட்டுமொத்தத்தில் இந்தியா 5 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை கைப்பற்றி 2வது இடம் பிடித்து அசத்தியது. இந்தியாவை விட ஒரு தங்கப்பதக்கம் அதிகம் வென்ற கஜகஸ்தான் 6 தங்கப்பதக்க பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. படம் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு.